பிதாவாகிய தேவனாலும் குமாரனாகிய கிறிஸ்துவினாலும் உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே கிருபையும் சமாதானமும் நிறைவாய் பெருகுவதாக. ஹல்லேலூயா. இந்த நாளிலே 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திற்கு நம்முடைய வேதத்தை நாம் திறந்து கொள்ளுவோம். நாம் வாசித்த இந்த வேத பகுதி ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. லிவிங் டு ப்ளீஸ் காட், தேவனை பிரியப்படுத்த வாழ்கிற வாழ்க்கை. இந்த பூமியிலே அநேகர் நாம் வாழும்போது நமக்கு என்ன விருப்பமோ அதை நாம் செயல்படுத்துகிறோம். ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு நம்மிடத்தில் கேட்பது என்னவென்றால், நான் விரும்புகிற வாழ்க்கையை நீ வாழ்கிறாயா? Are we living to please God? தேவன் எப்படிப்பட்ட வாழ்க்கையை விரும்புகிறார், அதை குறித்து தான் நாம் வாசிக்க போகிறோம். வாசிக்கலாமா? சகோதரரே, நீங்கள் என்னென்ன பிரகாரமாய் நடக்கவும் தேவனுக்கு பிரியமாயிருக்கவும் வேண்டுமென்று நீங்கள் எங்களால் கேட்டு ஏற்றுக்கொண்டபடியே அதிகமாய் தேரும்படிக்கு கர்த்தராகிய இயேசுவுக்குள் உங்களை வேண்டிக் கொண்டு புத்தி சொல்லுகிறோம். As for other matters, brothers and sisters, we instructed you how to live in order to please God, as in fact you are living. Now we ask you and urge you in the Lord Jesus to do this more and more. வேதம் சொல்லுகிறது, நாம் தேவனுக்கு பிரியமாய் இன்னென்ன பிரகாரம் நடக்க வேண்டும், இன்ன பிரகாரம் தேவனுக்கு பிரியமாய் நடக்க வேண்டும் என்று எங்களால் நீங்கள் கேட்டு ஏற்றுக்கொண்டபடியே, கற்றுக்கொண்டபடியே அல்ல, ஏற்றுக்கொள்படியே. There is a difference between learning and accepting. You learn something, a skill set, a knowledge. ஒரு காரியத்தை கற்றுக்கொள்வது என்பது ஏற்றுக்கொள்வதற்கு அர்த்தமாகாது. கற்றுக்கொண்டதை ஏற்றுக்கொள்ளும் போது அது ஆண்டவருக்கு பிரியமாயிருக்கிறது. யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் வாசிக்கும் போது யாக்கோபு தன்னுடைய நிருபத்திலே சொல்கிறார், நீங்கள் திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மட்டுமல்ல, அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். There is a difference between hearing and hearing the word of God. ஆகவேதான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து, காதுள்ளவன் கேட்க கடவன். காது இருக்குது. அப்ப இவர் என்ன காது சொல்றாருன்னா, கேட்கிறதற்கு செவி சாய்க்கிற காது. The ears which yield, which means it is a connection between the ear and the heart. செவிக்கும் இருதயத்துக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கு. கேட்கிற எல்லாவற்றையும் இந்த இருதயம் ஏற்றுக்கொள்வது இல்லை. ஆனால் இந்த இருதயம் செலக்டிவா எதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று இந்த இருதயம் ப்ராசஸ் பண்ணும். அப்ப எது பிரியமோ அதை ஏற்றுக்கொள்ளும். இப்போ இந்த இருதயத்துக்கு ஒரே ஒரு டெஸ்ட் தான். கர்த்தர் சொல்ற வார்த்தை, கர்த்தருடைய சித்தம், இதை இந்த இருதயம் ஏற்றுக்கொள்ளும் போது அது தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையாய் மாறுகிறார். அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், நீங்கள் வார்த்தைக்கு செவி சாயுங்கள். உபாகமம் 28ஆம் அதிகாரத்திலே ஆசீர்வாதங்களை எல்லாம் சொல்லும் போது அவர் இந்த வசனத்தின்படி கேட்டு சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால், God puts a constraint in Deuteronomy 28:1. The one who hears this word and who yields his ears to do, செவி கொடுப்பாயானால், அண்டர்லைன் பண்ணிக்கோங்களேன். உபாகமம் 28:1 அந்த செவி கொடுப்பாயானால். எபிரேயர் 13ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனம் வாசிங்க. தேவ வசனத்தை உங்களுக்கு போதித்து உங்களை நடத்தினவர்களை நீங்கள் நினைத்து
அவர்களுடைய நடக்கையின் முடிவை நன்றாய் சிந்தித்து அவர்களுடைய விசுவாசத்தை பின்பற்றுங்கள். உங்களுக்கு போதித்தவங்களுடைய அந்த நடக்கையை நீங்க சிந்திக்கணும். உங்களுக்கு எப்படி கற்றுக் கொடுத்தாங்களோ அதன்படி நீங்க நடக்கிறீங்களான்னு சொல்லி சிந்தித்து பார்த்து நடங்கள். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல விரும்புறீங்க? சோ பவுல் இங்க என்ன பண்றார்? இவங்களுக்கு போதிக்கிறார். He says, we instructed you how to live in order to please God. How to live in order to please God. எப்படி அவருக்கு பிரியமான வாழ்க்கை. இன்னைக்கு உங்களுடைய இந்த டெய்லி டிவோஷன்ல இன்னைக்கு தலையங்கமா எழுதி கொள்ளுங்க, தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை. தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை. எல்லாரும் வாழ்றாங்க இந்த பூமியில, ஆனா தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை. படைத்தவர் சிருஷ்டித்தவருக்கு பிரியமான வாழ்க்கை. மனிதனை ஆண்டவர் சுயாதீனனாக படைத்திருக்கிறார். God did not make robots. God created man with a conscience and a choice. Man is created with an option. மனிதனுக்கு கர்த்தர் தன்னுடைய சுய தீர்மானத்தை எடுக்கும்படி ஃப்ரீ வில் கொடுத்திருக்கிறார். சுய சித்தம், நன்மை தீமை, பரிசுத்தம் பரிசுத்த குலைச்சல், தேவனுக்கு பிரியமானது தேவனுக்கு பிரியமில்லாது. இதை முன்னாடி வச்சுட்டு எதை எடுப்பாங்கன்னு பார்க்கிறார். சிலர் கேட்பாங்க, எதுக்காக ஆண்டவர் ஏதேன் தோட்டத்தில் சாப்பிடக்கூடாதுன்ற கனியை வைத்தார்? நான் கேட்கிறேன், எதுக்காக ஆண்டவர் மனிதனை ஒரு ரோபோவாக படைத்திருக்க கூடாது? உங்களுக்கு எனக்கும் ஒரு ரோபோவா இருந்தாலும் நம்ம அடிமையா இருந்திருப்போம். கர்த்தர் நம்மளை ஒரு அடிமையா இல்லை, சுயாதீனனாக. God is not a control freak, always trying to control you. He has given you a free will, free emotions. He wants to see what you are going to do with that. அதை வைத்து நம்ம என்ன செய்ய போகிறோம் என்று கண்ணும் கருத்துமா கர்த்தர் பார்க்கிறார். ஒரு ஆசிரியர் தன் மாணவன் தன்னுடைய கிளாஸ்ல எப்படி இருக்கிறான்னு பார்ப்பாங்க. ஒரு கவர்மெண்ட் தன்னுடைய ஜனம் எப்படி இருக்கிறாங்கன்னு பார்க்குறாங்க. சட்டத்திட்டங்கள் இருக்கிறது, ஆனால் எவ்ரிபடி ஹேஸ் ஃப்ரீடம். ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச், ஃப்ரீடம் ஆஃப் திங்கிங், ஃப்ரீடம் ஆஃப் டூயிங். இதுதான் ஒரு சுதந்திரம். சுதந்திர நாட்டில் நம்ம இருக்கிறோம். ஆனால் நான் வண்டியை இடது பக்கம் ஓட்டணுன்றது லா. நான் ரைட் சைடில் ஓட்டணுன்னா யாருக்கு கஷ்டம், யாருக்கு நஷ்டம்? எனக்கு தான் நஷ்டம். ஏன்? சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு இருப்பதற்கு காரணமே நாம் நன்றாய் இருக்க வேண்டும். அதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, you will not look at God as a God who is always imposing things on you. உங்க மேல எல்லாத்தையும் திணிக்கிற கடவுளை பார்க்க மாட்டீங்க, உங்களை நேசிக்கிற ஒரு தெய்வமாய் பார்ப்பீர்கள். யார் கண்டிப்பா? சொந்த அப்பா அம்மா தானே கண்டிப்பாங்க. பக்கத்து வீட்டு ஆன்டி அங்கிளா கண்டிப்பாங்க? அப்பா தகப்பன் சிச்சியாத புத்திரன் உண்டோ? சோ பவுல் அப்போஸ்தலன் இதை குறித்து இவங்களுக்கு சொல்றாரு. எப்படி இவர்கள் வாழ வேண்டும் என்று சொல்லி, எப்படி இவர்களுடைய வாழ்க்கை இருக்க வேண்டும் என்று சொல்லி, the pleasing life that God expects. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தையும் வாசிக்கலாமா? ஆதலால் கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து. அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான். God is very much interested in you living your calling. Your calling. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, your calling. அழைக்கப்பட்ட அழைப்பு. ஒவ்வொருவரையும் உருவாக்கும் போதே ஆண்டவர் ஒரு அழைப்பை கொடுத்திருக்கிறார். ஆனா அந்த அழைப்புல, அந்த அழைப்புன்றது வந்ததே அவர்கிட்ட இருந்துதான். அப்போ அவருக்கு பிரியமால வாழணும். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம்
9ஆம் வசனத்தை பாருங்கள். அதன் நிமித்தமே நாம் சரீரத்தில் குடியிருந்தாலும் குடியிராமல் போனாலும் அவருக்கு பிரியமானவர்களாய் இருக்க நாடுகிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? பவுல் எந்த எக்ஸ்ட்ரீம் போறாருன்னா அவர் சொல்றாரு, நான் இந்த சரீரத்துல உயிரோடு இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அவருக்கு பிரியமானவர்களாய் இருக்க நாடுகிறோம். So we make it our goal to please him. எழுதி கொள்ளுங்க, we make it our goal to please him. அவருக்கு பிரியமானவர்களாய் இருக்க நாடுகிறோம். This has to be our goal. So இத அவர்களுக்கு எம்பசைஸ் பண்ணி சொல்றாரு. 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல அவர் சொல்றாரு, தேவனுக்கு பிரியமாய் இருக்க வேண்டும் என்று நீங்கள் எங்களால் கேட்டு ஏற்றுக்கொண்டபடியே அதிகமாய் தேரும்படிக்கு, இன்னும் அதிகமா நீங்க குவாலிஃபை ஆகிறதுக்கு என்ன பண்ணணுமா? Do more pleasing to God. சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. கையை உயர்த்தி சொல்லுங்க, நான் அதிகமாய் தேவனுக்கு பிரியமாய் நடக்க என்னை ஒப்பு கொடுக்கிறேன். மறுபடியும் சொல்லுங்க, நான் அதிகமாய் தேவனுக்கு பிரியமாய் நடக்க என்னை ஒப்பு கொடுக்கிறேன். சொல்லுங்க, I make it my goal to please God. நான் தேவனை பிரியப்படுத்திட்டேன்னா தேவன் எனக்கு பிரியமானதை எல்லாம் லைன்ல நிக்க வச்சிருவார். If I please God, He will please me by giving everything that I desire. நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். நீதிமான் யார்? கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்கிறவன். When I come to the position of being righteous before God, who is the righteous person who has made his goal to please God? நீதிமான் என்பவன் யார்? தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ தீர்மானிக்கிறவன். நீதிமானுடைய டெஃபினிஷன் என்ன தெரியுமா? தீமையை விட்டு விலகுவது. What is righteousness? To move away from sinful thinking. தீமையை விட்டு விலகுவது. இதத்தான் இப்போ அவர் இவங்களுக்கு எடுத்து சொல்ல புத்தி சொல்கிறோம். இயேசுக்குள் உங்களை வேண்டிக் கொண்டு புத்தி சொல்றோம். ஃபர்ஸ்ட் சொல்றாரு ரிக்வெஸ்ட் பண்றோம், அப்புறம் இன்ஸ்ட்ரக்ட் பண்றோம். எழுதிக்கோங்க, Paul is requesting, instructing. Requesting, instructing. ரிக்வெஸ்ட் வேற, இன்ஸ்ட்ரக்ஷன் வேற. உங்க மனசுல இன்னையிலிருந்து தேவனுக்கு பிரியமாய் வாழ ஒரு தீ பந்தம் போல ஒரு அக்கினி எழும்பி எரிவதாக. உங்களுடைய இருதயம் கொழுந்து விட்டு பரிசுத்த ஆவியினாலே பரிசுத்தத்துக்காக எரிவதாக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சொல்றாரு, கர்த்தராகிய இயேசுவினாலே நாங்கள் உங்களுக்கு கொடுத்த கட்டளைகளை அறிந்திருக்கிறீர்களே. You know what we have given you. உங்களுக்கு என்னெல்லாம் கட்டளை கொடுத்திருக்கிறோன்னு உங்களுக்கு தெரியும்ல. அன்பார்ந்தவருடைய பிள்ளைகளே, நீங்க எல்லாத்தையும் கேட்டிருக்கீங்கல்ல. கர்த்தருடைய வார்த்தையை கேட்டிருக்கிறீங்க. கர்த்தருடைய எத்தனையோ பரிசுத்தத்துக்கான செய்திகளை கேட்டிருக்கிறீங்க. ஆனா திருப்பி கேட்பது தப்பே இல்லை. ஏன்னா கேட்க கேட்க இன்னும் விசுவாசம் வளரும், கேட்க கேட்க இன்னும் பரிசுத்தம் வளரும். சொல்லுங்க அல்லேலூயா. எத்தனை பேருக்கு இன்னும் கேட்கணும்னு ஆசையா இருக்குது? சோ எதை அவர் மறுபடியும் எம்பசைஸ் பண்றார்? 3ஆம் வசனம் வாசிங்க. நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. அந்தப்படி நீங்கள் வேசி மார்க்கத்திற்கு விலகி இருந்து தேவனை அறியாத அஞ்ஞானிகளைப் போல மோக இச்சைக்கு உட்படாமல், நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தம். will of God. நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. விருப்பம் வேற, சித்தம் வேற.
நான் ஐஸ்கிரீம் சாப்பிடணும்னு விரும்புகிறேன், சாப்பிடலன்னா பரவாயில்ல, சித்தம் அப்படி இல்லை, இப்படி தான், இதுதான் கரெக்ட், இது நடந்தே ஆகணும். விருப்பம் வேற, சித்தம் வேற. மனிதன் விரும்புகிற காரியம் ஒன்று இருக்கிறது, தேவனுடைய சித்தம். சித்தம் என்பது நமக்காக தேவன் வைத்திருக்கிற perfect blessing. Somebody said amen. What is the will of God? The perfect, pleasing, good will of God. தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம். ரோமர் 12:2 வாசித்திருக்கோம்ல, உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மை பிரியம் பரிபூர்ணமான சித்தம். The good, the pleasing, the perfect will. அப்போ ஒரு மனிதன் தேவனுக்கு பிரியமாய் நடக்க வேண்டும் என்றால் தேவ சித்தத்தின்படி வாழ வேண்டும். He has to walk according to the will of God. What is the will of God? நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாய் இருக்கும். Somebody said amen. What is the will of God? எழுதிக் கொள்ளுங்க. What is the will of God? For me to lead a holy life is the will of God. எபேசியர் 5:17 ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாயிராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். The Bible calls a person who does not know the will of God as a fool. வேதம் தேவ சித்தத்தை அறியாத மனிதனை முட்டாள் என்று அழைக்கிறது. ஏன் அப்படிப்பட்ட கடினமான வார்த்தையை வேதம் பிரயோகிக்க வேண்டும்? ஏன் எபேசு சபைக்கு பவுல் இப்படிப்பட்ட ஒரு வார்த்தை எழுதுகிறார்? ஏனென்றால் தேவனுடைய சித்தத்தில் எல்லாம் பரிபூர்ணமாய் இருக்கிறது. யாராவது ஒரு ஆமேன் சொல்ல மாட்டேன்றீங்களே? தேவனுடைய சித்தத்தில் உங்களுக்கு தேவைகள் எல்லாம் எப்படி இருக்கிறது? பரிபூரணமாய் இருக்கிறது. அவர் எல்லாவற்றையும் அதன் காலத்திலே நேர்த்தியாய் செய்கிறவர். காற்று எவ்வளவு வீசணும், மழை எவ்வளவு பெய்யணும், எல்லாவற்றையும் அவர் அளந்து வைத்திருக்கிறார். எவ்ரிதிங். நம்ம வாழ்ற இந்த பூமியில ஆக்சிஜன் லெவல் எவ்வளவு இருக்கணும்னு ஆண்டவர் கரெக்டா வச்சிருக்கிறார் பாருங்க. வேற எந்த ஒரு கோள்லையும் no other planet has the perfect conducive atmosphere of what we are living. எல்லா அளவுகோல்களையும் கரெக்டா வச்சிருக்கிறார் பாருங்க. கடல்னா எங்க இருக்கணும், நிலப்பரப்பு எங்க இருக்கணும், நிலத்துல மணல் எங்க இருக்கணும், பாலைவனம் எங்க இருக்கணும், நீர்வளம் பொருந்திய இடம் எங்க இருக்கணும், ஆறு எங்க இருக்கணும், மலை எங்க இருக்கணும், ஆறு எந்த வழியா ஓடணும், இவ்வளவும் பிளான் பண்ணவர் உங்க லைஃப பிளான் பண்ணி வச்சிருக்க மாட்டாரா? மலையிலிருந்து வருகிற தண்ணீர் கடல்ல எங்க போய் கலக்கணும்னு சொல்லி அதற்கு பாதையை வகுத்தவர் உங்க வாழ்க்கையிலே நீங்க எங்க போகணும், என்ன செய்யணும்ன்ற சித்தத்தை திட்டத்தை வச்சிருக்க மாட்டாரா? Doesn't God have a plan, perfect plan for your life? Yes. அப்ப தேவனுடைய சித்தம் என்னங்க? பரிசுத்தமா அவருடைய வழிகளை பின்பற்றுவதுதான் சித்தம். எனக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு காரியம் என்னன்னு சொன்னா, எல்லாவற்றிலேயும் நீங்கள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவது கிறிஸ்துவுக்குள் தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. 5 அதிகாரத்துல வாசித்து பாருங்க. எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. பரிசுத்தமாய் இருக்கிற தேவ சித்தமா இருக்குதுன்னு போட்டு நம்ம வாஸ்தவம். இதுல பாருங்க, எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் செய்யுங்க. யார் எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் செய்வாங்க தெரியுமா? எது நடந்தாலும் தேவனுடைய சித்தப்படி என் லைஃப்ல நடக்குதுன்னு நினைக்கிறவங்க, சித்தத்தை ஏற்றுக்கொள்றவங்க தான் ஸ்தோத்திரம் பண்ணுவாங்க. சித்தத்தை அறியாதவர்கள் பவுல் சொல்றது போல முட்டாளா இருப்பாங்க, முறுமுறுப்பாங்க, ஆசீர்வாதத்தை வனாந்திரத்துல இழந்துருவாங்க. அன்பான நேயர்களே, இந்நிகழ்ச்சியில் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்களும் தீர்க்க தரிசன வார்த்தைகளும் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம்.
நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களையும் ஜெப விண்ணப்பங்களையும் மற்றும் உங்கள் காணிக்கைகளையும் அனுப்ப வேண்டிய எங்கள் முகவரி: ரூவா ஊழியங்கள், எண் 82, ஜவஹர்லால் நேரு சாலை, சிம்ஸ் மருத்துவமனை எதிரில், வடபழனி, சென்னை 26. உங்கள் காணிக்கைகளை ஆன்லைன் மூலமாக எளிதாக செலுத்தலாம். எங்கள் இணையதள முகவரி www.ruhaministries.org.